ஓகே சிவா சாரி மற்றும் பாலா சொல்லுங்க. செந்தில் பேசுறதுல டெக்ஸ்ட் ஒண்ணு இருக்கு, அது ஒண்ணு இருக்கட்டும். ஆனா பச்சை ஆமைகள் ஏன் ஒரு எல்லாரும் வந்து பேசுமா இல்ல பேசுங்க. வணக்கம். பச்சை ஆமைகள் ஏன் ஒரு பச்சை ஆமைகள் ஏன் வந்து ஒரு முக்கியம் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய நாவல்னா, இவர் என்ன சொன்னார்னா, கைப்பற்ற முடியாத ஒரு வேட்டை சமூகமா வந்து மீனவர் சமுதாயம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, அதை தாண்டி இந்த நாவல் பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு அங்க உள்ள சமூகத்தை சார்ந்த இன்றைய காலகட்டத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து அங்கேருந்து அவனே வெளியேறணும்னு நினைக்கிறேன். அவனே வெளியேறணும். இங்க கார்பரேட் அது ரீதியாக கைப்பற்றுவது இருக்கட்டும், அது அவங்களை வந்து வெளியேற்றுறதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அங்க உள்ளவனே எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், வேற ஒரு வாழ்க்கை வேணும் விரும்புறான். அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி அவன் வேலை பார்க்கறான்னா அது கார்பரேட், அது போய் இருந்ததுக்கு அப்புறம் அது வந்து பல்வேறு சாத்தியங்கள் ஏற்படுத்தும் தொழில்ல. அதுல அவன் பங்கு பெறக்கூடிய ஒரு ஆளா இருப்பான். ஏன்னா அது அந்த எப்படி நிலத்தை பத்தி நமக்கு தெரியுமா, அதை பத்தி அவங்களுக்கு கடலை பத்தி தெரியுங்கனால அவன் ஒரு பார்ட் ஆஃப் ஆளா மாறிடுறான். அவன் இருந்தாலுமே அந்த இடத்த விட்டு போகணும்னு நினைக்கிறதுல ஆளா இருக்கான். நீங்க கவர்மெண்ட் அவங்களுக்கு ஆஃபர் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னக்கூட்டியே அவன் இந்த இடத்த விட்டு போகணும்னு தான் நினைக்கிறான். அந்த மனநிலையே பேசக்கூடிய ஒரு எல்லாரும் வந்து ஒரு பூர்வ குடிகளை நிலத்தை விட்டு அகற்றுறாங்க. அதுக்கு பின்னால பொருளாதார சதி இருக்குது, கார்பரேட்டோட கை இருக்கு, எல்லாமே இருக்கு, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அங்க உள்ள ஒருத்தனே தன்னால விரும்பி வெளியே போன இந்த மனநிலை நிறைய வந்திருக்கு. அதை இந்த நாவல் பேசு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா நிச்சயமா. நான் அதை வந்து செந்தில் சொன்னபடி வேட்டை சமூகம், கார்பரேட் அந்த ஆங்கிள் நான் அதை பார்க்கல பச்சை ஆமைய. அவன் ஆரம்ப கட்டத்துல அவன் அந்த டேங்கோவா அந்த பிறப்பு அடையாளத்தை தான் அவன் மறக்க விரும்புறான். அவன் எங்கேயுமே அதை வெளிக்காட்ட விரும்பல. மற்றபடி அவனோட அந்த கடல் சார்ந்த வாழ்க்கை, இயற்கை சார்ந்த வாழ்வியல் அவனுக்கு பிடிச்சிருக்கதான் செய்யுது. அதை அவன் தொடரத்தான் செய்யறான். அந்த அடையாளம் மட்டும்தான், பிறப்பு அடையாளம் மட்டும்தான் பிடிக்கல. அதனாலதான் நான் அதை ஜாதிய ரீதியான ஒரு குறியீடா பாக்குறேன். அந்த அந்த பச்சை ஆமையில உள்ளதும் அகாலத்துக்கு பின்னாடி இருக்கிறதும் ஒரே கேரக்டரா வந்து எனக்கு தோணும். சர்வைவல் ஒரு 5 கிலோமீட்டர்லயோ ஒரு 10 கிலோமீட்டர்லயோ இதை விட ஈஸியா இருக்கும்போது இயற்கையா நீங்க என்ன நினைப்பீங்கன்னு என்னோட கேள்வி. என்ன சொல்றேன், நம்ம என்னுடைய அப்பாவோ தாத்தாவோ ஒரு மீனவனா இருக்கிறதுக்கோ அங்க கடல்ல பாடு பண்ணி உழைச்சதுக்கோ பெரிய பெருமைப்பட்டுக்கலாம். இது ஒரு பெரிய நீண்ட தொடர்ச்சி, இந்த அறிவு எனக்கு நினைக்கலாம். ஆனா இது எதுவுமே இல்லாம ஈஸியா ஒரு சமூகம் பக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்குன்னா, இப்ப நான் நினைக்கிறேன் இந்த இடத்தையும் இந்த அடையாளத்தையும் இந்த இடத்தையும் விட்டு இந்த பெருமை எனக்கு தேவையில்லை, இதை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறோம்ல, அதை பேசுது. அதுதான் இன்னைக்கு உலகத்துல நான் நினைக்கிறேன். இப்ப எல்லா விஷயத்திலிருந்து ஒரு ஆள் தன்னோட நிலத்தை விட்டோ தன்னோட அடையாளத்தை விட்டோ வெளியேறி வேற ஒன்று நினைக்கணும் போகணும்னு நினைக்கிறதுக்கு உண்டான மனநெருக்கடி இதுல மட்டும் இல்ல, கடலாமையில பச்சாமையில அந்த பையனுக்குள்ள நெருக்கடி எல்லா தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இருக்கு. இதை விட ஈஸியாவும் ரொம்ப சேஃபாவும் அவன் நினைக்கிறதுக்கு எப்படி இருக்கு, சேஃபாவும் இல்லை இதோட அதிகமான வாய்ப்புகளும் வசதிகளும் கேளிக்கையோட வாழக்கூடிய வாய்ப்பு பக்கத்துல உனக்கு ஈஸியா கிடைக்கும். நான் ஏன் இதை காப்பாற்றணும், எதுக்கு காப்பாற்றணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதோட ஒரு வெளியே போகணும். கவர்மெண்ட் வெளியே தள்ளுறது அதெல்லாம் வேற. நானே வெளியே போட விரும்புறேன். எனக்கு இது ஒரு கஷ்டமான சூழலா இருக்குன்னு சொல்லி கேள்வி என்னன்னா, அவன் வந்து இங்க இருந்து மலேசியா போய் அவன் அதே வேலையை தான் செய்யறான் கிட்டத்தட்ட. அதாவது டூரிஸ்ட் கொண்டு போய் காட்டலாம், அந்த கடல் சார்ந்துதான் செயல்படுறான். அப்படிங்கும் போது அவன் அடையாளத்தை மட்டும் தானே விட்டுட்டு போறான். நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து பின்னால விளைவு. நீங்க கடைசி எண்டுக்கு போயிட்டீங்க. இது வந்து நீங்க அவங்க பொண்ணு பெரிய மனுஷன் அந்த வேலை பார்க்காங்கிறது விட்டுருவோம் நம்ம. ஆனா இந்த ஒரு மனநிலையில ஆரம்பிக்கலாம். இது நிறைய பேருக்கு ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது இவன் எங்க முடிய போறாங்க. நம்ம வாலிப வயசுல போயிடுறான்ல. நான் அதைத்தான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, நான் பின்னால இங்க இருந்து அடையாளத்தை விட்டுட்டோ இல்லாட்டி இந்த மரபு சார்ந்த நிலத்தை அறிவுகள் எல்லாத்தையும் மறுதளிச்சுட்டு வேற எங்கேயோ போறேன்னே வச்சுக்கேன். எனக்கு பின்னால கடைசியா என்ன நிகழ்வுங்கிறது வேற. ஆனா இந்த ஒரு மனநிலை உருவாயிருக்கு உலகம் முழுக்கவே. நான் ஒரு விடுதலை சிறப்பியோடையோ இல்லாட்டி நிகழ்வனோட ஒரு கவிதை ஒண்ணு படிச்சேன். ஊருக்கு வரும்போது ஒருத்தன்ட்ட கேட்பாங்க, ஏன்பா வானம் போய்ச்சிடுச்சு இல்லாட்டி இந்த மாதிரி இயற்கை சூழல் சரியா இல்லைங்கிறதுனால விவசாயத்தை விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்பான். அவன் ரொம்ப தைரியமா சொல்லுவான், இல்லடா மரியாதை கிடைக்கனால வேற வேலைக்கு போயிட்டேன்மா. ஒரு கவிதை இருக்கு.
நான் என்ன சொல்றேன், நம்ம விவசாயம் பண்ணா ஒரு பெரிய எல்லாத்தையுமே புனிதமாக்குறோம்ல. விவசாயம் புனிதம், அது கடல் தொழில் பார்க்கறது புனிதம், விட்டா சாக்கடை அல்லது புனிதம் கூட சொல்லிருவாங்க நெனைக்கிறேன். அந்த மாதிரி நீ அத தாண்டி அதுல ஈடுபடக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய குளோபலைசேஷன்ல முன்னாடி பெருசா ரேரா ஒரு டிஃபரன்ஸ் இல்ல லைஃப்ல. ஒரு ஒரு கடல்பாடுல வந்து பெரிய சம்பாத்தியம் பண்ண ஒரு ஆளும், மருத இல்ல நிலத்துல பெரிய விவசாயிக்கும் கொரோனா பெருசா பீரியட்ல துப்புரவு தொழில் தான் புனிதம்னு சொல்லி அவங்க எல்லாரும் மாலை மரியாதை அது எல்லாம் என்னன்னு நமக்கு பண்ணியாச்சு. தெரியாதா என்ன? இன்னைக்கு அவ்வளவு பேத்தையும் பிரைவேட் ஆக்கிட்டு வெறும் 300 சம்பளத்துக்கு போராடிட்டு இருக்காங்க. முந்தா நாள் போராட்டம். நமக்கு தெரியதான் செய்யும் அது. அதனால அத புனிதப்படுத்துதெல்லாம் பண்ணியாச்சு. இல்ல நம்ம சொல்றேன். நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. நண்பர் விஜயரமணன் கூட இருக்கிறாரு. வணக்கம் விஜயராமன் கேட்டுட்டே விஜயராமன். இருக்கட்டும். கடைசியா ஒரு சந்தேகம் கேட்டுக்கலாம் அவர்ட்ட. வணக்கம். வணக்கம். அந்த நாவல் எனக்கு அது போய் சேர்ந்த இடம்ங்கிறது விட்டாச்சோட, இந்த மனநிலை இருக்குல்ல, இது இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லாருமே அது நினைக்கிறாங்க. விஜயரமணன் நாங்க எல்லாருமே பாளையங்கோட்டை தான். ஓகே, ஓகே. நானு ரமேஷ் ராஜா சார் இருக்காரு, செந்தில் அண்ட் ஈஸ்வரன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிவராமகிருஷ்ணன் ஆமா, எல்லாருமே ஈஸ்வரன் தெரியும். எல்லாருமே லோக்கல் தான். ஆமா. நன்றி கலந்துக்கிட்டதுக்கு. ஓகே. உங்களோட உங்களோட கருத்தையும் நீங்க பகிர்ந்துக்கங்க. இல்ல நீங்க 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 பேசுங்க. கடைசியா நீங்க பேசுங்க. உங்க மூலமா நானும் தெரிஞ்சுக்கிறேன் அது. சொல்லுங்க ஈஸ்வரன். அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இவர் டீல் பண்ற விஷயம் இருக்குல்ல, இவர் ஏன் நான் யோசிக்கிறேன். ஒரு ஒரு சர்வதேச நிலம் சார்ந்து கதைகள் ஒரு சொல்லுமா ஜெர்மன், யூரோப்போ, இல்ல ஒரு அரேபிய நிலமோ, இல்ல வேற எங்கேயோ ஒரு ஜப்பான், ஆசியா, கிழக்கு ஆசியா, மத்திய ஆசியான்னு அங்கங்க ஒரு நிலத்தை ஃபிட் பண்ணா கூட, ஆனா ஒட்டு மொத்தமா உலகத்துல இன்னைக்கு வாழக்கூடிய மக்களுடைய ஒரு குளோபலைசேஷனுக்கு அப்புறம்னே வச்சுக்கோங்க, இருக்கக்கூடிய உணர்வு நிலை இருக்குல்ல, நீங்க அது வந்து ஏன் இது வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ரிலேட் ஆகுது. ஒவ்வொரு கதையும் ஏதோ மண்ணில் நடந்தா கூட நம்மளால ரிலேட் பண்ண முடியுது, அதை உள்வாங்க முடியுதுன்னா, இதே பிரச்சனை இதே இது வேற விஷயம் சார்ந்தோ இல்லாட்டி ஏதோ சார்ந்தோ எனக்கு இருக்கு. அதனாலதான் இவர் வந்து ஒரு உலகம் சார்ந்த கதைகள் எழுதினா கூட இது உலகம் முழுக்கத்துக்கும் உள்ள ஒரு பிரச்சனையா இருக்கு இந்த ஜெனரேஷன்ல. அடையாளமோ, இருத்தலியலோ, இல்ல எனக்கு என்னுடைய மரபு சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்த நான் தான் கட்டி காப்பாத்துறது அது பெரிய அழுத்தமா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் தேவையில்ல. ஏன்னா நீங்க இப்போ அதுல அவரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எல்லாம் எழுதுறாரு. அப்போ ஏஐ மாதிரி வந்துட்டா நீங்க எந்த சமூகத்தையும் கைகொள்ள முடியும் தானே. அந்த சமூகத்தை வெற்றி அடைய கைகொள்ள முடியாது, இந்த சமூகத்தை கைகொள்ள முடியாதுங்கிறதா இல்ல. நீங்க அறிவியல் அதுக்குண்டான விஷயங்களை கொடுக்கும்போது நான் தான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க ஸ்கேவெஞ்சர்ஸை பத்தி அவங்க இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை தாண்டி நீ அதுக்கும் மெஷினரி வந்துடுச்சு அப்படின்னா எல்லாரும் அதுக்கு போவாங்க. அதுக்கு சம்பளம் வேறையாகும். அது வேற மாதிரி ஒரு தொழிலா மாறும். அவர் ஏதோ பேசுறாரு கேட்கல. ஆனா கேட்கலாம். செந்தில் சார். செந்தில் மியூட் போட்டிருக்கீங்க. மியூட் போட்டிருக்கீங்க. அவர்கிட்ட பிரச்சனைன்னா ஆடியோ எப்படி ஆன் பண்றது, வீடியோ எப்படி ஆன் பண்றதுன்னு அவருக்கு. சரி, நினைக்கிறேன்னா ரமேஷ் சார பேச சொல்லுவோமா? பேசுவாரு சார். இப்ப கேக்கா? இப்ப கேக்குது. கேக்குது. அதாவது இவங்க அதுல அவன் அவ்வளவு தூரம் தன்னோட அடையாளத்தை இது பண்ற மாதிரி எனக்கு தோணல. அவனோட இது மேல அவனுக்கு ஒரு லைவ்னஸ் இருக்குதான் செய்யுது. அவனோட நிலத்தின் அவனோட கடல் சார்ந்த இதே மேல அவனுக்கு ஒரு லைவ்னஸ் இருக்குது. அது ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்ததுக்கு அப்புறம் தான் அதை விட்டு அவன் மூவ் ஆறான். அதுல முக்கியமானது அவனோட அடையாளத்தை இதை விட அந்த களம், அவனோட வாழ் நிலம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. அவனோட வாழிலும் அந்த வளர்ந்து கொண்டு மாற்றம் நிகழக்கூடிய ஒரு நிலம், இன்னொரு பக்கம் மாற்றமே இல்லாத கடல். இதுக்கு ரெண்டுக்கு உள்ள முரண். ஆனா அவனுக்கு கடல் தான் பிடிச்சிருக்கு. அவனோட அதுல ஒரு லைவ்னஸ் இருக்கு. அவன் அதுலதான் அவன் நண்பர்களோட இருக்கான். ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்த உடனே அதை ஒரு மூவ் ஆகுதான். அதனால அவனோட குடும்பமே இதாகிறதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து மூவ் ஆகிறான். அதனே அதுல இருந்து மூவ் ஆகல. அவன் வேற ஒரு சுழிப்புல அதுல இருந்து வெளியே வரல. அதனால அவன் வாழ்நிலத்தின் மேடு விட்டு போகணும்னு அவன் நினைக்கல. ஒரு நிலத்தை விட்டு போகணுங்கிறதோ, இல்ல நான் இது வரைக்கும் இருந்த இடத்த விட்டு செஞ்சுட்டு இருக்க தொழிலை விட்டோ இல்ல வேற ஏதோ வெளியே போகணுங்கிறது எனக்கு அரசியல் புரிதல் இருக்குங்கிற எந்த அவசியமும் இல்ல. இல்ல நான் அடையாளம் இது இன்னும் சொல்லி பெரிய இன்டலெக்சுவல் மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான்
கைக்கொள்ற வாழ்க்கையில எனக்கு சில சங்கடங்கள் இப்போ பக்கத்துல பார்க்கும்போது வாய்ப்புகள் ரீதியாவே எனக்கு ஒரு பெருசா வித்தியாசம் தெரியுது. ஏன் நான் இங்க இருக்கணும்? இதை தாண்டி போனா வேற ஏதோ கிடைக்காங்க. ஒரு விஷயம் ஒரு ஆவல்ல கூட நான் வெளியே போகலாம். நம்ம வந்து ஏதோ படிச்சுட்டு நம்ம ஏதோ யோசிக்கிறோம். அடையாளம், அவங்களுக்கு அரசியல் அப்படி அப்படிலாம் இல்ல. நான் என்ன சொல்றேன், டே டு டே லைஃப்ல என்ன விட ஈஸியா ஒருத்தன் இது சர்வே பண்ண முடியுதுன்னா, நான் ஏன் அங்க போகக்கூடாது? அப்படின்னு யோசிச்சாலும், இங்க இவ்வளவு பிரச்சனை பண்றவங்க விட பெரிய வாய்ப்பு வெளிய கொட்டி கிடக்கும்போது, நம்ம ஏன் இத கட்டி காப்பாத்தணும்? அப்படின்னு பின்னால போயி, அடிபட்டு, மிதிபட்டு வாழ்க்கையின் கடைசியில, ஐயோ! நம்ம அத காப்பாத்திட்டோம்னு நினைக்கிறதெல்லாம் வேற விஷயம். இன்னைக்கு நான் ஒரு 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 யூத்தா இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில, நான் ஏன் காப்பாத்தணுங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு மைண்ட் செட்டப் நெறைய இடத்துல வந்துகிட்டு இருக்குல்ல. இல்ல நம்ம அது அது கேள்விய இப்படி வைக்கலாம். அதாவது அவன் ஏன் அந்த அந்த டேங்கோ இதுல இருந்து போகணும்னு நினைக்கிறான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆசைப்படுறேன். கேளுங்க. அவன் யாராவது போறதுக்கான அதாவது அதாவது அவனுக்கு அவனோட வழக்கமான வாழ்நிலத்துல ஏகப்பட்ட புதிய சிக்கல்கள் வருது, மோட்டார் படகுகள் வருது, இதெல்லாம் வருது. அவனோட வாழ்நிலை எந்த இதுலயும் மாற்றம் இல்லாம இருக்கு. ஆனா ஒரு பக்கம் நிலத்துல இருந்து வரக்கூடிய நிலத்துல ஏற்படக்கூடிய வேகமான மாற்றங்கள், அரசாங்கத்துல இருந்து சூழல்ல இருந்து வரக்கூடிய மாற்றங்கள், அவனுக்கு இந்த வாழ்வில வரக்கூடிய நெருக்கடிகள், அது ரெண்டோட முரண்ல தான் அவன் கடைசியில வரக்கூடிய அந்த இயற்கை பேரழிவு அவனை அதை விட்டு வெளியே இல்ல அவன் இல்ல வெளியே போகணும்னு. செந்தில் இயற்கை பேரழிவு எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அது தொடர்ந்து மாறி மாறி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இருக்குது. அது நடந்தாலும் நடக்கலைன்னாலும் வாழ்க்கை ஒண்ணும் அது அது பிரபஞ்சம் தோன்ற காலத்துல இருந்து இயற்கை பேரழிவுலாம் இருந்துட்டு தான் இருக்கு. அத ஒரு ஃபேக்டரா நம்ம வைக்க முடியாது. எது அவனை இல்ல அதை நான் என்ன சொல்லுவேன், அவனுக்கு அது அதுக்கு அப்புறம் தான் அதை விட்டு அதை மூவ் ஆகிறான். அது நீ அவனுக்கு அந்த இதனோட முரண்கள் தான். இல்ல நீங்க அந்த அப்படி இது சொன்னீங்கன்னா கால செந்தில் அப்படி சொன்னீங்கன்னா அவன் கடல்ல விட்டே தாண்டி மருத நிலத்துக்குள்ள போயிருக்கணும். நிலத்துக்குள்ள போய் வாழ்க்கையை அமைச்சிருக்கணும். அவன் திரும்பி கடலுக்குள்ளதான் இயங்குறவனா இருக்கான். அப்போ அந்த டிசாஸ்டர் வந்து அவனை பாதிச்சு அடிபட்டு போயிருது. வேற என்ன காரணங்கள்? ஆனா நீங்க சொன்னது ஒண்ணு, அதாவது மோட்டார் படகுகள் வந்துருச்சு, மற்ற எல்லாரோட வாழ்வியல் மாறிடுச்சு. இவங்க வந்து குடியிருக்க ஒரு படகு, போறதுக்கு ஒரு படகுன்னு வச்சுட்டு ஒரு கட்டமைப்புல இருக்காங்க. அது அது ஒரு பொருளாதார ரீதியா மேம்படுறதுக்கான எந்த வழியையும் கொடுக்கலங்கிற ஒரு ஃபேக்டர். இதை தாண்டி வேற ஏதாவது அவனோட வாழ்வியல் தன்மை, அதாவது ஒரு நுகர்வு ரீதியான ஒரு வாழ்வியல்ங்கிறது அவனுக்கு முன்னாடி வைக்கப்படுது. அது வைக்கப்படும்போது அதோட முரண், இவனோட மாற்றம் இல்லாத ஒரு வாழ்வோட முரண், அதோட சந்திக்கும் போது அவன் அதை நோக்கி ஈர்க்கப்படுதான். இப்படி ஒரு நுகர்வு கலாச்சாரம் பெருகி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல பக்கத்துல உள்ள வாய்ப்பு கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க உள்ள ஒண்ணு மாறதான் செய்வான். இது ஒரு குற்றமாவோ இல்ல இதுக்கு பின்னால குற்றமா சொல்லல. இல்ல அது நுகர்வு கலாச்சாரத்தை நோக்கி மாறும்போது அவனோட இழப்பு அதுவும் அதுல சேர்ந்தா வருது. அவன் பெயின்ஃபுல்லா தான் இருக்கான். அதுல அவனோட மாற்றத்தை அவன் பெயின்ஃபுல்லா தான் எடுத்துக்கிட்டான். நடந்துட்டு நீங்க மருத நிலம் பூரா ரியல் எஸ்டேட் போட்டதுல இருந்து, குறிஞ்சி நிலம் கோரி ஆனதுல இருந்து எல்லா நிலத்திலயும் இது நடந்துச்சு. இல்ல அதான் எல்லா நிலத்திலும் நிலத்தை ஈஸியா அவங்க கைப்பற்றிட்டாங்க. இல்லைன்னா அதை ஒழுங்குபடுத்திட்டாங்க. ஒழுங்குபடுத்த முடியாத ஒரு இடத்துல உள்ள விஷயத்தை பத்தி தான் இது பேசுது. இன்னொன்னு அவன் ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு சரியான நட்பே இருக்காது. அவன் தனியா தான் போவான். நண்பர்கள் யாரும் வந்தா கூட அவன் ஒரு மாதிரி அவங்களை எல்லாம் மீறின ஒரு ஆளா, ஒரு ஹீரோவா காட்டிக்கிறதுக்கான ஒரு குணம் அவன்கிட்ட இருக்கும். ஒரு மூர்க்கமா யார்கிட்டயும் பேசாத ஒரு ஆளாவே வந்து இருப்பான். ஆரம்பத்துல இருந்தே அவன் வந்து ஈவன் சின்ன பிள்ளையில வேணா சொல்லலாம். சின்ன பிள்ளையில வந்து தன்னோட சேரி வந்து அசிங்கமா இருக்குங்கிறதே தெரியாம அந்த டூரிஸ்ட் எல்லாம் கொண்டாந்து காட்டி போட்டோ எடுத்து பைசா வாங்கி அவன் அந்த மாதிரி அவனுக்கு தெரியாம இருந்தது. பின்னாடி அந்த இது அவனுக்கு போக போக புரிய ஆரம்பிச்சு தன்னோட அடையாளத்தின் மேல ஒரு விலக ஆரம்பிக்கிறான். அந்த நாவல் முடியக்கூடிய இடத்துல அவன் ஊருக்கு போக மாட்டேன்னு சொல்றதுக்கு கூட நியாயம் என்னால புரிஞ்சுக்கிட முடியுது. ஏன்னா எல்லா நிலத்துல உள்ளவங்களும் அதை விட்டு நகர்ந்ததுக்கு அப்புறம் சும்மா டூர் மாதிரி தான் எட்டி பார்த்து வராங்க. யாருக்கும் அங்க போய் இருக்கணுங்கிற விஷயம் இல்ல. இது ஒரு சரியான முடிவு. ஏன்னா அவன் ரொம்ப தெளிவா அங்க இருக்கக்கூடியதுனால ஏற்படக்கூடிய அவனோட நெருக்கடிய இல்ல அது அவன் விரும்புற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த விட்டு வெளியேறான். மறுபடி அந்த இடத்துக்கு போய் பார்க்கணுங்கிற கூட தேவையில்லைன்னு தான் சொல்லுவான். அவன் போய் பார்த்துதான் வச்சுங்களேன், நம்மள மாதிரியே தப்பு பண்ணிட்டோம்னு தோடி இருக்கும் எனக்கு.
இல்ல நீங்க அதுல அவன் என்ன ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சாங்கன்னா அவன் மூவ் ஆயிட்டான், ஆனா அவனோட அடையாளம் மூவ் ஆகல. திருப்பியும் அவன் அந்த பொசிஷன்ல இருக்கும் போதும் அந்த அடையாளத்தை சொல்லி அவனை இழிவுபடுத்துறாங்க, அவனை டீஸ் பண்றாங்க. அதை தாண்டிதான் அந்த வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுல அது தெளிவா வருது, அவனோட அடையாளம் மறக்கப்படல. இல்ல அதுல புதுமையான ஒரு விஷயம் அது. ஈஸ்வரன் அதுக்காக தொழில் அந்த அவனோட பொண்ணு வந்து கூட்டு போகும்போது அவன் ஒண்ணு அங்க திரும்ப கொண்டு போய் விடுறதுக்கோ அங்க போய் வாழ்றதுக்கோ கூப்பிடல, சும்மா பாத்துட்டு வருவான் தான் கூப்பிடுறான். அவன் அதுக்கு கூட தயாரா இல்ல. தயாரா அதுதான் இல்ல. அஹ் நான் என்ன சொல்றேன்னா, அதுவே அவனுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறான் அவன் அத. நான் என்ன இவரு சொல்றாருல, இவரு சொல்ற மாதிரி அதை சொல்லிதான் டீஸ் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப இல்ல, அடுத்த அவன் கட்டமா அவன் அதே பயப்படுவான். அவன் பாத்ரூம்குள்ள போயிட்டு வெளியவே வரமாட்டான். அவனுக்கு வந்து அது ஒரு பெரிய பயமா இருக்கும். அதுதான் அது பயப்படுற அளவுக்கு அவனுக்கு ஒரு பீதியை கொடுக்குது இல்லையா நான் இந்த இடம். அதைத்தான் சொல்றேன். இந்த நாவல் எந்த இடத்துல முக்கியமாகுதுன்னா, முதல்ல நம்ம ஒரு 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 வாழ்நிலத்துக்கு இருக்கோம். பிறப்பு சம்பந்தமாகவோ, இல்ல ஏற்கனவே இருந்த சம்பந்தமாவோ ஒரு இடத்துல இருக்கிறோம். அந்த இடத்துல தரக்கூடிய நெருக்கடிகளும், அடுத்த இடம் தரக்கூடிய வாய்ப்புகள் சம்பந்தமா அந்த இடத்த விட்டு மைக்ரேட் ஆகி வேற இடத்துக்கு போறோம். அங்க போனதுக்கு அப்புறமும் நமக்கு வந்து சரியாயிடுச்சா அப்படின்னாலாம் இல்ல. எங்க மூவ் ஆனாலும் வாழ்க்கை ஒரு பெரிய நெருக்கடி தரக்கூடிய சூழல்ல தான் இருக்கும். அதாவது அதான் சொல்லுவோம்ல, அந்த என்ட்ரூலா இல்ல இல்ல அது அகாரமுடன் இல்லையா, அந்த கண்ணாடி வச்சு பண்ணக்கூடிய ஒரு சிறுகதை. எனக்கு அது பேர் மறந்துடுச்சு. அவன் வந்து கண்ணாடிக்குள்ளையா பரபரப்பான சூழல். அது வந்து இன்னொருவன். அதுதான் பரபரப்பான சூழல்ல இருந்து நீங்க தப்பித்து ஒரு ஒரு கண்ணாடி வழியா இன்னொரு இடத்துக்கு போய் ரொம்ப பீஸ்ஃபுல்லா லைஃப் வந்து ரொம்ப சவுண்டே இல்லாம அமைதியா இருக்குன்னா, அங்க கூட உங்களால இருக்க முடியாது. நீங்க மறுபடி அங்கேயே இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டே இருக்கு. இதுதான் இன்றைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய நெருக்கடின்னு நான் பாக்குறேன். இது என்ன பிரச்சனை? இங்க இருந்து நான் பாளையங்கோட்டையில இருந்து டவுனுக்கு வந்தா பீஸ்ஃபுல்லா இருவேன். இல்லாட்டி டவுன்ல ரொம்ப நெருக்கடியா இருக்கு. என்ஜிஓ காலனி போனா என்ஜிஓ காலனிக்கு போனாலும் நான் பீஸ்ஃபுல்லா இருப்பேங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் இல்ல. இல்ல ஈஸ்வரன் அந்த அந்த கேரக்டர் வந்து அந்த மலேசியா போய் அங்க வாழ்க்கை அமைச்சு குழந்தை பெற்று நல்லா தான் இருக்கிறான். அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா அவன் அந்த டூரிஸ்டுக்கு ஒரு கைடு மாதிரி, கடல்ல சுத்தி காட்டுற ஒரு கைடு மாதிரி இருக்கும்போது அவனோட உள்ளூர் குடிமக்கள் சீனர்கள் வந்து அங்க வரும்போது இவன் யாரு என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. அவனை வந்து உடனே அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இவன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவன்கிறது அவங்களுக்கு புரியுது. அதனால அவனை வாய்ப்பு கிடைக்கும் போது அவனை உள்ள தள்ளி கூட விட்டுறாங்க இல்லையா. அவனோட அடையாளம் வந்து அவங்களுக்கு தெரியுது. அவன் அந்த அடையாளத்தை தாண்டி போக விரும்புறாங்கிறதுக்கு அது ஒரு ப்ரூஃப். நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு வேலை. இப்ப இப்போ இந்த ஸ்கூபா டைவிங் எல்லாம் படிச்ச ஒரு ஒரு ஆள் வச்சுக்கங்களேன். ஒரு கற்பனை தான் சொல்றேன். ஒரு வெளி சமூகத்தை சார்ந்த ஒருத்தன் அந்த வேலையை பார்க்கான்னு அவனையும் இந்த மக்கள் இப்படிதான் டீஸ் பண்ணுவாங்க. அவனை ஒரு கடலோடியா நினைச்சிட்டு டீஸ் பண்ணுவாங்களா? அவன் வந்து அதாவது வேற்று நிலத்துல வந்து ஒரு திறமையை வெளிக்காட்டுறவனை அந்த திறமையை வச்சு மட்டும்தானே மதிப்பிடுவாங்க. அவனோட அடையாளத்தை வச்சு மதிப்பிட மாட்டாங்க. ஆனா அந்த லோக்கல் சீனர்கள் வந்து அதை பொருட்படுத்துறது இல்லை அவனோட திறமைய. அதுக்கு மாறா அவனோட அடையாளத்தை மட்டும்தான் அவங்க புரிய வச்சு அவனை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு 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 குரூப்பா ஒரு இனமா சேர்ந்து வாழ்ந்த இடத்துல இருந்து மைக்ரேட் ஆகி எல்லா இனமும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து அங்க ஆனா அவன் கடல் சார்ந்து ஒரு தொழில் பண்றான்னு வச்சுக்குமே, அங்க எப்படி இந்த இது நடக்குதுதான் ஒருவேளை அவனோட தேடல் அதுதானே இருக்கு. அவனோட தேடலே அதுதான். அதுக்காண்டிதான் அவன் அங்க மலேசியா போறது. என்ன தேடல்? அதாவது அவனோட சுயமான அடையாளத்தை வச்சு அவனை மதிப்பிடாம அவனுக்கு இயல்பா இருக்கக்கூடிய திறமையை காட்டி அதன் மூலமா ஒரு வாழ்வை அமைச்சுக்கிற ஒரு இடத்தை நோக்கிதான் அவன் போறான். அதனாலதான் அவன் அங்க திரும்ப வரவே கூடாது. அந்த தன்னோட அடையாளத்தை வச்சு பார்க்கக்கூடிய எதையுமே திரும்ப அது அவனோட நினைவுக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறது தான் அவனோட பயமே. சரி, அப்படின்னா அவன் அந்த தொழிலையும் தொடர்ச்சியா செய்ய முடியல தலைவர. இதுக்கு விஜயராவணன் தான் பதில் சொல்லுவாங்க. சிவகுமார் நேரம் வந்திருக்காரு, அவரையும் சிவா சிவர ரொம்ப நேரம் கை இருக்காரு. சிவா நீங்க பேசுங்க சிவா. பலா சொல்லுங்க எல்லாருக்கும். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் உங்க கூட இடிகை வெளியில அந்த இலக்கிய ஆர்வத்தினால ஜாயின் பண்ணேன். சாரி, நான் விஜயராவணன் சாரோட அந்த படைப்பை நான் படிக்கல. ஸோ ஆனா வந்து இந்த கான்செப்ட் வந்துக்காகத்தான் நான் கை தூக்குனேன். இந்த அடையாளம் அப்படிங்கிறத பத்தி பேசும்போது வந்து
இது பொதுவா வந்து அடையாளங்கிறது எப்படி எல்லாராலையும் மீன் பண்ணப்பட்டிருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பொதுவா இந்த தமிழ் சொசைட்டி நம்ம வாழக்கூடிய எல்லா சொசைட்டிலும் இருக்கலாம் தெரியல. பட் நான் ஃபீல் பண்ணதை சொல்றேன். தமிழ் சொசைட்டில அடையாளம்ங்கிறது வந்து அதாவது மரபு அப்படிங்கிறது மீது வந்து ஒரு இது இருக்குது. எங்க போனாலும் வந்து அந்த மரபு மேல ஒரு மரபு பின் தொடருதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மரபை அழிக்கும் போது நம்மள அறியாமலே ஒரு மாதிரி ஒரு இது வருது. ஸோ அடையாளம்ங்கிறத இழக்கிறது வந்து எப்படி? ஸோ அடையாளம்ங்கிறத எப்படி அதை வகைப்படுத்துறது? அடையாளத்தை இழந்தா அவனுடைய லைஃப்ல வந்து அவனுடைய கிரியேட்டிவிட்டிக்கும் அடையாளத்துக்கும் சம்பந்தம் இருக்குமா? ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு வருது. நான் படிக்கல அந்த படைப்பை படிச்சிருந்தா அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருப்பேன். பட் இது ஜென்ரலா எனக்குள்ளே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ நீங்க எல்லாம் இது பேசுறத வச்சு ஸோ இந்த டாபிக்கா தான் இருக்குமோன்னு சொல்லி என்னோட கொஸ்டினை கேட்கிறேன். வேற ஒண்ணு இது நான் என்னோட இதை சொல்லிடுறேன். இந்த கதையில நீங்க இந்த அகாலம்னு ஒரு கதையில இதுக்கான பதில் இருக்கும். அதாவது நீங்க சொன்ன அந்த மரபுங்கிறது தான் வந்து நம்ம ஒரு பிறப்பு சார்ந்து நம்ம வாழ்வியல் சார்ந்து உருவாக்கிக்கிற ஒண்ணு. இது எல்லாருக்குமே வந்து ஒரு நேர்மறையான அல்லது கொண்டாடக்கூடியதா இருக்காது. ஒரு சிலருக்கு அது அவமானகரமான இதாவே அமைஞ்சு போயிடும். அப்போ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீ அதை தொடர்ந்து பேணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது வந்து ஒரு வகையான வன்முறை. அதுதான் வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். அப்போ அவன்கிட்ட போய் நீ அடையாளத்தை இழந்துட்டேன்னா உனக்கு மிச்சம் என்ன இருக்குன்ற கேள்வி ஒரு அபத்தமானதா தான் இருக்கும் இல்லையா? அதனால வந்து அங்கதான் நம்ம இந்த கேள்வியை வைக்கிறோம். அதை தாண்டி போறதா, அதுக்கான ஸ்பேஸ் என்ன கொடுக்கலாம், அதுக்கான சுதந்திரம் என்ன, அது சரியா, இந்த கேள்வி எல்லாம் இங்கதான் நம்ம ரமேஷ் ராஜா சாரையும் பேச சொல்லிடுவோமா? ரமேஷ் ராஜா சார் பேச சொல்லுங்க. இன்னொரு டைமென்ஷன் வந்தா நல்லா இருக்கும். வணக்கம் பாலா. வணக்கம். வணக்கம் ஈஸ்வரன். வணக்கம். அதாவது நான் வந்து அவரு விஜயராமனுடைய கதைகளை பற்றி நீங்க அதிகமா பேசியிருக்கிறீங்க. அவரு ஈஸ்வரன் அதிகமா பேசியிருக்காருன்னு சொல்லி நான் அது வாங்கி அவருடைய புத்தகங்களை படிக்கணும்னு நினைச்சிட்டே இருக்கும்போது நான் படிக்கல. பட் இன்னைக்குதான் உட்காந்து நிழல் காடும் அந்த ஆரைஞர் உற்றனக்கண்ங்கிற ஒரு கதையை நான் நெட்ல படிச்சேன். இப்ப ஆனா அந்த ரெண்டு தான் நான் படிச்சிருக்கேன். நான் முழுமையா படிக்கிறேன். ஆனா விஜயராமனுடைய எழுத்துக்கள் வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரிய எழுத்துக்களா இருக்கு. ரொம்ப கான்டெம்பரரியா அவர் பார்க்கிறாரு. அவருடைய அந்த இருத்தல் சார்ந்த அடையாளம் சார்ந்த விஷயங்களை பார்க்கறது வந்து எழுத்துக்கள்ல அவர் சந்திக்கிறது, அவர் கொடுக்குற கேரக்டர், அவருடைய அந்த ஸ்பேஸ், அவர் சொல்றது, அவர் எந்த தளத்துல இருந்து பார்க்கிறாரோ அது எல்லாமே அவர்கிட்ட நுட்பமா இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு. இன்னும் நிறைய நான் படிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு தடவை பேசுவேன். நம்ம நிறைய முழுக்க படிக்கணும். அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபுல்லா ஒரு 2 தொகுதியாவது படிச்சா மட்டும்தான் நான் முழுக்க பேச முடியும். இல்லைன்னா ஏன்னா இந்த 2 கதையும் இப்ப என்ன நினைக்கிறீங்களோ அப்படி மேலோட்டமும் பேச முடியாது. ஏன்னா எனக்கு வந்து இந்த அந்நியவாதம்ங்கிற பிரச்சனையை வந்து முன்னாடி வந்து நம்ம ஒரு 2ஆம் உலகப் போர்ல ஏற்பட்ட கேள்வி வந்து என்ன அப்படின்னா, அது மிகப்பெரிய அச்சத்தை வந்து நமக்கு வந்து பெரிய அழிவுல இருந்து கொடுத்தது. அதாவது எந்த விதமான தவறும் செய்யாதவர்கள் வந்து கூட்டமாக அடிக்கப்படும் பொழுது ஒரு பெரிய மரண ஓலத்திலிருந்து எழுந்ததுதான் வந்து நமக்கு அந்நியமாதல்ங்கிற ஒரு விஷயம். அதாவது ஏலியனேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிறது நம்ம கிட்ட பெரிய கேள்வியா உலக நாடுகள்லாம் ஏற்பட்ட போதும் நம்ம நிலப்பரப்புல அது ஏற்பட்ட மாதிரி எனக்கு தோணலை. அந்த நேரத்துல நம்ம வாழ்க்கை வந்து இதெல்லாம் இல்லாம நம்ம அப்பயும் சாதி சண்டைகளும் மத சண்டைகளும் போட்டுக்கிட்டு நம்ம வாழ்ந்த காலங்கள் தான் அதிகம் நம்ம கிட்ட. நம்ம இந்திய நிலப்பரப்புல வந்து பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா அந்த போரினுடைய தாக்கம் நமக்கு கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து குளோபலைசேஷனுக்கு அப்புறம் இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே நான் அந்நியமா தான் இருக்க மாதிரிதான் இருக்கு. இதுதான் இன்னைக்கு எனக்குள்ளேயே நான் எப்படி இருக்கேன், நான் யாருங்கிற கேள்விக்கு சரியான பதில் வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு சிக்கலானதுதான். ஈஸ்வரன் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். எங்க போனாலும் தப்பிக்க முடியுமா அப்படின்னா அது பிரச்சனை எங்க இருக்குன்னா அது நம்ம மண்டைக்குள்ள இருக்கு. அது நம்ம இருதயத்துக்குள்ள மண்டைங்கிற ஒரு சிறுமுறையை சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த விஷயத்த நாம ரொம்ப நேர்மையா அணுக வேண்டியிருக்கு இன்னைக்கு. இது வந்து நம்முடைய சிக்கல்களுக்கு வந்து எங்க தீர்வு கிடைக்கும்னு நம்ம இலக்கியத்துக்குள்ள உட்கார்ந்துக்கணும். இலக்கியத்தை தான் நம்ம ரொம்ப பெரிய ஒரு பார்க்கிறோம். ஏன்னா நமக்கு
வேற விதமான தத்துவங்களோ தேதிகளோ நமக்கு வந்து இதுக்கு தீர்வா இருக்க மாட்டேங்குன்னு நம்ம நம்புறோம். ஒரு பலருடைய அனுபவங்கள், இப்ப ஒரு விஜயராகவன் வந்து உலகம் ஃபுல்லா போய் பல்வேறு விதமான வாழ்க்கையை சொல்லும் போது எல்லா இடமும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் நம்மளால வர முடியுது. இன்னும் நான் வந்து இதை நிறைய படிச்சதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். தயவுசெய்து நீங்க சொன்னீங்க, நீங்க நல்லா பேசிட்டு இருக்கிறீங்க, எனக்கு அது கேட்கணும். அவர் விஜயராகவன் பேசுறது நான் கேட்கறதுக்கு ஆவலா இருக்கேன். நன்றி. அந்த ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லிட்டு அப்புறம் விஜயராகவன் சார் இந்த ஆரங்கியர் சார் பேசும்போதுதான் எனக்கு ஒரு விஷயம் வந்து, இப்போ இந்த கதையில வந்து அவனுக்கு பார்வை குறைபாடு ஏற்பட்டு எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா தெரியும். அதாவது கருப்புல இருந்து கருப்பு வெள்ளைக்கு நடுவுல உள்ள சாம்பல் நிறங்கள் வரைக்கும் எல்லாமே தெரியுது. எல்லாருக்கும் வண்ணமயமா வாழ்க்கை இருக்கும்போது அவனுக்கு மட்டும் வாழ்க்கை பார்க்கிற விதம் வேற மாதிரி போயிடுது இல்லையா? இந்த குறியீடு, பச்சையாமை, அகாலம், இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு அந்த கேரக்டரோட ஒரு மைய குணாம்சமா பார்க்கலாம். அதாவது ஒரு விளிம்பு நிலை அல்லது விளிம்பு நிலையை நோக்கி தள்ளப்படக்கூடிய மனிதர்களாத்தான் இவங்க இருக்கிறாங்க. ஒரு வகையில மையத்துல இருந்து விலகிற வேண்டிய அல்லது அந்த அந்த அல்லது அதுக்குள்ள மையத்துக்குள்ள வர்றதுக்கான முயற்சியை நம்ம பச்சையாமை கேரக்டர் அந்த கண்ணாடிக்குள்ள போறதுல இன்னொருவன் அவனும் வந்து அதுதான் பிரச்சனை. அவன் மையத்துலதான் இருக்கான், மையத்துக்குள்ள போற விரும்புறான். அதே நேரத்துல அதை முழுக்க அதை தாண்டி வேறொரு பிரதேசத்துக்குள்ள போறதுக்கான முயற்சி. சோ அந்த மையத்துக்கும் மையத்துல இருந்து ஒரு அலை மாதிரி அடிச்சு விளிம்புக்கு தள்ளி போறதும் திரும்ப அதுக்குள்ள வந்து சேர்றதுக்கான ஒரு எத்தனமாகவும் இருக்கக்கூடிய கேரக்டரா வந்து தெரியுது. விஜயராகவன் நீங்க சொல்லுங்க, அந்த பச்சையாமை அடையாள மறுப்பு நாங்க பேசிக்கிருந்தோம், அதுக்கான விடை நீங்க தான். வணக்கம். பேசுறது கேட்டேன். இல்ல பொதுவா எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களும் தனித்தனி கேரக்டர் தான். ஸோ அதுல நான் அவங்களோட இதுல உரிமை கொண்டாடக்கூடாது. நீங்க பேசின எல்லாத்துடைய ஒரு இதுவுமே அவன்கிட்ட இருக்கு. ஏன்னா அவன் அந்த முடிவு எடுக்கிறது வந்து அவனுடைய இளமை பருவத்துல அந்த மாதிரி ஆகுது. இளமை பருவத்துல நம்ம எல்லாருக்குமே எதிர்கேள்வி கேட்கறது, ஒரு முரண் ஒண்ணு உண்டாகும். இயற்கையா நம்மளுக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை மேல ஒரு திடீர்னு ஒரு கேள்வி வரும், ஒரு வெறுப்பு, ஒரு விலகல் வரும். அது வந்து அவனுக்கு வர்றதுக்கான சாத்தியங்கள் அங்க நிறைய இருக்கு. அவன் பக்கத்துல வேறொரு வாழ்க்கை, ஒரு நல்ல வாழ்க்கை அங்க உருவாயிட்டு இருக்கு. ஆனா இவங்க இன்னும் பழசே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பும் அவனுக்கு இருக்கு. அதை கொண்டாடுற அவங்க அம்மா, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவன் தங்கச்சி, அவங்க மேலேயுமே அவனுக்கு ஒரு விலகல் வருது. அது தான் மேலேயே வருது. அந்த விலகல் தான் அவனை சுத்தி சுத்தி அவனுக்கு அந்த கடலை விட்டே விலகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. இது ஒருவேளை அவன் அந்த வயசுல அங்க போகாம விட்டுருந்தா அவன் கூட அதுக்கு அடுத்த ஒரு முதுமையில அவன் பேர்ப்பானா அப்படின்னா அந்த எண்ணம் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த இளமை பருவத்துல நம்ம அதை ஒரு மீறணும் அப்படின்னு ஒரு எதிர்கேள்வி கேட்கணும், ஒரு எல்லாத்துல இருந்தும் எல்லாத்தையும் உடைச்சு வெளியேறணும், ஒரு விடுதலை உணர்வு வேணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு அந்த இடத்துல நம்ம அந்த பருவத்துல வரும். ஸோ அதோடைய வெளிப்பாடுதான் அவன் இது எல்லாத்தோடைய இதுதான். அவனை அந்த இனத்தோட பேரை சொல்லி கிண்டல் அடிக்கிறது, இதுவும் அதுல இருக்கு. அதே நேரம் அவனோட இன்னொரு வாழ்க்கையை பார்த்து அவனுடைய ஏக்கமும் இருக்கு. இவங்களுடைய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம தொன்று தொட்டு வரக்கூடிய விஷயங்களை கொண்டாடுறதுல அவனுக்கு அந்த இடத்துல அது முட்டாள்தனமா தெரியுது. அதேதான் அவன் பின்னாடி அவனுடைய முதுமையில இருந்து பார்க்கும்போது அவனும் அந்த இடத்துல அதேதான் அவனுக்கு அந்த மீனை பார்க்கும்போது படகா தெரியுது. அவன் அந்த இடத்துல அவன் வந்து அவனும் அந்த இதை நோக்கி திருப்பி தான் போறான். ஏன்னா அது அந்த வயதுக்கான ஒரு முதிர்ச்சி, அந்த கண்ணோட்டத்தை அவனுக்கு மாத்துது. அதுல நீங்க சொன்ன எல்லாமே எல்லாத்துடைய ஒரு கலவை தான் அது. அவனுக்கு அந்த தான் ஒரு இந்த இனம்ங்கிற ஒரு அடையாளமும் இருக்கக்கூடாது, அதே நேரம் பக்கத்துல ஒரு நல்ல வாழ்க்கையும் இருக்கு. அவனுக்கு இந்த சமூகத்து மேல ஒரு வெறுப்பும் அவனுக்கு இதனால எல்லாமே உண்டாகுது. அதோடைய விளைவுதான் அவன் போறான். அதுக்கு ஒவ்வொன்றும் ஒரு காரணங்களா அமையுது. இறுதியில அவனுடைய தங்கையோட மரணம் வந்து அவனுக்கு ஒரு பெரிய அடியா இருக்கு. அப்பவும் அவங்க அம்மா இதே இதுல அடுத்த லைஃபுக்கு அவங்க போறாங்க. இந்த படகு எடுத்துட்டு அடுத்த படகுன்னு போகும்போது அது அவனுக்கு இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை இங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவனுக்கு அந்த இடத்துல ஒரு புஷ் கொடுக்குது. சோ அதனால அவன் இங்க இருந்து வெளியேறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது தனி கேரக்டர். இது எழுதி முடிச்சாச்சு. ஆனா என்னுடைய கண்ணோட்டத்துல எனக்கு நான் அந்த மாதிரிதான் இது பண்ணிருக்கிறேன். ஆனா அவங்க அம்மாவை கூட வந்து அந்த புது குடியிருப்பு கட்டப்படும் போது அது மேல ஆசையா அங்க தூங்கவும் செய்யறாவோ.
ஆமா அவளுக்கும் அந்த ஆசைகள் ஆமா இருக்கு. இருக்கு ஆஹ் இருக்கு ஆஹ் அதை மீறியும் அவ அங்க போறதுக்கு நிறைய பேர் போறாங்க. அவங்க கூட சேர்றதுக்கும் அவளுக்கு மனசு இல்ல. ஒரு ஆமா ஆமா அவளுக்கு அந்த ஆசை இருக்கு. நம்ம எல்லாருக்குமே நம்ம வெறுக்கிற ஒரு விஷயத்துக்கு மேல நம்ம ஒருவேளை அப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணமும் இருக்கும். ஆனா அது வெளிக்காட்டிட்டோம்னா நம்ம அப்போ நம்ம விடாப்பிடியா பிடிச்சிருக்கிற ஒரு விஷயத்த நம்மளே கேள்வி உண்டாக்குறோமே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கான ஒரு குற்ற உணர்வு இருக்கும். அதனாலதான் அவளை அந்த வீட்டுல படுத்திருக்கும் போது கூட அவளால நிம்மதியா படுத்து தூங்க முடியல. யாராலும் பாத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதனாலதான் விலகி அதனாலதான் வீட்டை விட்டு கடன்னு வருவா. படியேறி உடனே இறங்கி படகை நோக்கி போவா. ஆனா அங்க ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுல இருந்து பார்க்கும் பொழுது அவ அந்த படகை வந்து அப்பதான் அவளுக்கு நான் வாழ்றது ஒரு செடி வாழ்க்கை அப்படிங்கிறது அவளுக்கு மேல இருந்து பார்க்கும்போது தெரியுது. அதே நேரம் கடலை விட்டு விலகி போனா கடல் நம்மளை மன்னிக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவளுக்கு இருக்கு. இது பாரம்பரியமா வரக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு. அவ ரெண்டுத்துக்கு நடுவுல தத்தளிக்கிறா. அவளுடைய வயசு வந்து அவளுக்கு வந்து விட்டு போக கூடாதுங்கிற ஒரு பிடிப்பை கொடுக்குது. அதே இது இவனுக்கு வந்து அதே வயசு எதிர்கேள்வி கேட்கணுங்கிற ஒரு இது இருக்கு. ஈஸ்வரன் சொல்லு. நீங்க இல்ல ஏதாவது அவரு இல்ல அதை நான் ஏன் மறுபடியும் அந்த விஜயராமனோட படைப்புகள் அவர் இருக்கிறாரு இருந்தாலும் சொல்ல வேண்டியிருக்குன்னா, இவ்வளவு அவர் சொல்றாருல எழுதி முடிச்சதுக்கு தனி கேரக்டர் அப்படிங்கும் போது இதை நமக்கு எல்லா வகையில இருந்தும் அணுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பிரதி வந்து ஒருத்தான பிரதின்னு நான் நினைக்கிறேன். எப்போதுமே அது யாரா இருந்தாலும் சரி, அது ஒரு பிரதியா முடிச்சதுக்கு அப்புறம் என்னால இருந்து பல்வேறு டைமென்ஷன்ல இப்படி 10 பேர் பேசும்போது 10 விதமா யோசிக்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னா அது ஆமா ஒரு சிறந்த பிரதி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு கிராஃபா வந்து பச்சையாமையை விட்டுருவோங்கிறனால சிறுகதையா அவருடைய 2வது தொகுப்பு பார்க்கும்போது ஒரு பெரிய பாய்ச்சல் நடந்திருக்கு. நான் விஜயராமன் இருக்கிறது இது படிச்சுட்டு அவர்கிட்ட பேச சொன்னா அவரை பார்க்கவே முடியல. அப்புறம் அவர் வெளியூர் போயிட்டு அவருக்கு இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. பேச முடியல. இந்த நேரத்தை சொல்றது நேரா பார்க்கும்போது விரிவா பேசிக்கலாம். ஆனாலும் நிழற்காடுகள்ல இருந்து மிகப்பெரிய பாய்ச்சல் தான் ரெட்டை இயேசு. இதுல இருந்து இன்னொரு மிகப்பெரிய பாய்ச்சலை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா வேற ஸ்டைலுக்கு மாறி இருக்கு கதைகள். அது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. நான் நிழற்காடு முதல் 3 கதை படிச்சுட்டு அந்த தொகுப்பு அப்படி வச்சுட்டேன். இருக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முதல் 3 கதையும் வந்து ரொம்ப என்ன சொல்றது, குழந்தைகளுக்கு எழுதுன மாதிரியான துணியில தான் இருந்துச்சு. அதனால வச்சுட்டு அப்புறம் தான் இவர் தான் ப்ரெஷர் பண்ணாரு, நீ வந்து இதை படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் படிச்சேன். அது சம்பந்தமே இல்லாத நடையா இருக்கும். பச்சையாமையும் இரட்டையசும் அவ்வளவு கிரிப்பான ஒரு நடை. கடகட நம்மளை முழுக்கவே உள்ள எழுதுக்குச்சு. அதனால அந்த அந்த பாய்ச்சலை இங்க இருந்து அங்க தாவுன ஒரு எழுத்து நடைய வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெரிய கேப் இருந்துச்சு. அது எப்படி ஒரு ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு கை கொடுத்துச்சு விஜயராம்? இல்ல நிழற்காடுல அது என்னன்னா ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு இதுல விதமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அந்த இதுலதான் இந்த கதையை வகுத்திருப்பேன். அதுல அந்த முதல் கதை 3வது கதை அப்புறம் இன்னும் 1-2 கதைகள் மட்டும் கொஞ்சம் யதார்த்தவாத கதைகளா இருக்கும். அதுலயுமே ஒரு இந்த பேசும் தேநீர் கோப்பைன்னு ஒரு ஃபுஜி மலைய மையமா வச்சு ஒரு கதை. அதுக்கப்புறம் அந்த நிழற்காடுங்கிற அந்த பேர்ல உள்ள அதுல ஒரு 4-5 கதைகள் இதே மாதிரி கொஞ்சம் இதுல ஃபேண்டசி இல்ல மாயாஜால உலகம் இல்ல இந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா எனக்கு அதுல அந்த முதல் யதார்த்த கதையெல்லாம் இருந்திருக்க வேண்டாம் அப்படிங்கிறது எனக்கு தொகுப்பு வந்தது. நானுமே இவரும் ஈஸ்வரனும் பேசும்போது எனக்கு ஏமா அதெல்லாம் சேர்த்திருக்க வேண்டாம் அப்படின்னு எனக்குமே தோணுச்சு. ஆனா ஒரு நான் நினைச்சேன்னா முதல் கதைகள் கொஞ்சம் ஒரு இயல்பா ஒரு ஒரு யதார்த்தமா இருந்து போக போக அதோடைய கடுமையை இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த இதுலதான் இது பண்ணியிருந்தேன். எனக்கு அது என்னன்னா கொஞ்சம் எழுத அதுக்கப்புறம் எனக்கு வந்து கதையில ஒரு புதுமை வந்து இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்து எனக்கு ஒரு இருக்க ஆரம்பிச்சு. அதான் நான் எழுதும்போது இந்த கதை இப்ப எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் இது சொல்லணும், இது ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கலாம், இல்ல வேறு விதத்துல மாஸ்டர்ஸ் ஆல்ரெடி இதை அணுகியிருக்கலாம். அப்படிங்கும்போது நம்ம இந்த கதையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நம்மளுக்கான கதை இது இல்லை அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் எனக்கு வர ஆரம்பிச்சது. அது முதல் தொகுப்புலயே இருக்கும். சில கதைகள் வந்து நான் 2வது தொகுப்புக்கான கதைகள் வந்து முதல் தொகுப்பு வரும்போதே நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதை வந்து நான் கொஞ்சம் எடிட் பண்றது வந்து நான் பொறுமையா எடிட் பண்ணுவேன். எழுதின கதைகள் வந்து வச்சு நான் இந்த ஆரஞ்சர் உற்றன கண் வந்து கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமா என்கிட்ட நான் அனுப்பாம தான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் எடிட் பண்ணி இந்த இதுக்குமே அனுப்பியிருந்தேன். காமன்வெல்த்துக்கு அனுப்புனேன். திருப்பி தொகுப்புக்கு வரும்போதும் திருப்பி நான் அதை ஒரு தடவை நான் இது பண்ணேன். ஏன்னா அதனால
அது இந்த இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ்ல அது இன்னும் கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சது எனக்கு. ஆனா எனக்கு அந்த முதல் தொகுப்போட முடிவுலயே அதாவது ஒரு 4-5 கதைகளுக்கு அப்புறமே என்னுடைய இது கொஞ்சம் அதே மாற ஆரம்பிச்சது. என்னுடைய எழுதக்கூடிய இது எனக்கே அந்த வித்தியாசம் தெரிஞ்சது. ஏன்னா முதல் தொகுப்புல அந்த போதிசத்துவம்னு ஒரு கதை இருக்கும். அதுவுமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி கடைசி 3 கதைகள் வந்து உரையாடும் காலி கோப்பைகள், நிழல்காடு, அப்புறம் அந்த போதிசத்துவம் எனக்கு டைட்டில் மறந்துடுச்சு. கடைசி 3 கதையே வந்து முகமூடிங்கிறது கூட எனக்கு அவ்வளவு பிடிக்கல. ஏன்னா அது முதல்ல கதை முகமூடி, ஸ்டார்டிங்ல இருந்தே ஒருத்தன் முகமூடி வித்துட்டு இருக்கிறவன், அவனோட டெய்லி அந்த என்ன சொல்றது, அது யதார்த்த கதைனாலுமே அந்த உரையாடல்கள்லாம் வந்து யதார்த்தத்தை மீறிய உரையாடல்களா இருக்கும். அதாவது போதிசத்துவர் கதை இருக்குல்ல, அதுவே நான் அகாலத்தோட இது பண்ணேன். ஏன்னா அகாலத்துல வந்து ஒருத்தருக்கு வந்து வரலாறு அழித்துளிக்கிறது வந்து கஷ்டமா இருக்கும்போது இன்னொருத்தனுக்கு அது வந்து இது செய்ய வேண்டிய வேலைதாங்கிற மாதிரி போதிசத்துவால வந்து எப்படி ஒரு உதவி வந்து ஒரு கில்ட்டினஸா மாறும் அப்படிங்கிறது அது ஒரு முக்கியமான கதையா பாக்குறேன். அந்த மாதிரி ஒரு தலைகீழா ஒரு பார்வை இருக்குல்ல, அது அந்த அதான் நான் சொன்னேன். பின்னால் அந்த கதையில அந்த நிழற்காடு வந்து கதையில இருந்து அப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படி அந்த கிராஃப் வந்து செதுக்கிட்டு போற மாதிரி அடுத்த பெட்டர் கதைகளா இருந்துச்சு. அதனால பாலா அதிப்புனைவுகள்ல அவரோட கிராஃப்ட் நல்லா தமிழ்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதக்கூடியது வேற யாரு இருக்கிறார்? இதுல ஒரு குரூப் இருக்காங்க, அருள்ல ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரா வருவாங்கன்னு நினைக்கிறேன். இவரும் அருள் சார், நீங்களும் அருள்ல இருந்தா ஆரம்பிச்சீங்களா? ஆமா, அரு வந்து இப்போ எனக்கு இப்ப முந்தி மாதிரி ஆக்டிவா வரதில்லை. அந்த இதழ் வந்து அறிவியல் புனைவு இதழ். அவங்க வந்து 3 மாசத்துக்கு ஒரு முறை வந்துட்டு இருந்தது. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு போட்டி மாதிரி அறிவியல் புனைவு போட்டின்னு வைப்பாங்க. அதுல வரக்கூடிய கதைகள்ல ஒரு சிறந்த 10 கதைகளை தேர்வு செஞ்சு அதை ஒரு தொகுப்பா வெளியிட்டு இருந்தாங்க. அரு கதைகள் 2021 20 அந்த ஆமா 3 தொகுப்பு கிட்ட வந்திருந்தது. அந்த டைம் வந்து நிறைய பேர், அது கொரோனா டயத்துல ஆரம்பிச்சது. அப்ப நிறைய பேர் அது அறிவியல் புனைவு எழுத ஆரம்பிச்சாங்க. நான் அந்த முதல் தொகுப்புல சொல்லுங்க. தமிழ்ல முதல் 2 தொகுப்புமே ரொம்ப நல்ல கலெக்ஷன். ஆமா, முதல் தொகுப்புல உள்ள ஒரு தூங்க முடியாத ஒருத்தனுடைய கதை ஒண்ணு இருக்கும். அந்த கதை வந்து நான் முதல் இதுல அறிவியல் புனைவுக்கு அனுப்பியிருந்தேன். அது ஒரு தூக்கமின்மையினால அவனுக்கு ஒவ்வொரு கற்பனை வந்துட்டு இருக்கிற மாதிரி. அது கம்ப்ளீட்டா அறிவியல் புனைவு இல்ல, அது ஒரு தூக்கம். அது அறிவியல் அருள வந்து இந்த ஃபேண்டசி இல்ல மாயாஜால கதைகள், அதாவது நார்மல் யதார்த்த கதையுடைய இதுல இருந்து விலகி இருக்கக்கூடிய கதைகள் எல்லாத்துக்குமே இடம் கொடுத்திருந்தாங்க. சோ அந்த இதுல அந்த முதல் கதையை அனுப்பியிருந்தேன். அப்புறம் இந்த இதுல வந்து என்ரோல் கதை அனுப்பியிருந்தேன். இது போக இன்னும் 1-2 கதைகள் அதுக்கு இது பண்ணியிருந்தேன். என்னுடைய அது இயல்பா அப்படி அமைஞ்சிருச்சு. ஒரு போதிசத்துவாங்கிற அந்த கதை கூட அவர் சொன்னமே அந்த ஒரு முரணான நம்ம நார்மலா நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்து மேல கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்விதான். அது நேரடி அப்படி கேள்வியா இல்லாம ஒருத்தர் கேட்கறது வந்து ஃபேண்டசி உலகத்துடைய இருந்து கேட்கற மாதிரி இருக்கும், அவருடைய புத்தருடைய கதைகள். இன்னொருத்தர் வந்து அவன் வாழ்க்கையில இருந்து கேட்கிற கேள்விக்கு அவர் தன்னுடைய ஃபேண்டசி உலகத்துல இருந்து பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஜேர்னருக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு. அது போக போக அது ஒரு கதைக்கும் ஒரு இது தேவைப்படும்ங்கிற மாதிரி, அதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஃபேண்டசியோ இல்ல ஏதோ இது பண்றான்ட்டு. அதே மாதிரி கதையோட லென்த்தும் போக போக கூட ஆரம்பிச்சிருச்சு. அது என்னுடைய 2வது தொகுப்புல நான் தொகுக்கும் போது பார்த்தேன். கூச்சமே படாதீங்க. இந்த மாதிரி இதுல ஃபேண்டசிங்கிறது வந்து ஒரு கிஃப்ட். அது எப்படின்னா, இன்னைக்கு நம்ம யதார்த்தத்துல ஒரு சலிச்சு போன வாழ்க்கையில இந்த முழுக்க ஒரு மாறான நிலவியல், மாறான ஒரு சிந்தனை போக்கு இது இருக்கிறது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. தமிழ்ல அது ரொம்ப ஒரு ட்ரையான இது. சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுறதே இல்லை.